கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என கூறி 6 பேர் தன்னை சந்தித்ததாக வெளியான தகவல் பச்சை பொய் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்த நிலையில் தான் உட்பட 6 பேர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியதாக செங்கோட்டையன் கூறியுள்ளார். விவாத மேடையில் வைக்கிறீங்க, பத்திரிகையில் வெளியிடுங்க, 6 பேர் என்னை சந்திச்சாங்க, தான் இருக்கிறார் தம்பி தலைதான் இருக்காரு, இன்னும் 6 பேர் இங்கே தான் இருக்கிறாங்க, இவர்கள் இணைக்க சொன்னாங்க. அத்தனை பச்சை பொய், திருப்பி சொல்லியாச்சு. கழகத்தை ஒன்றிணைக்கப்பட வேண்டும், வெளியே சென்றவர்களை இணைக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற முறையிலே அன்றைக்கு அண்ணன் நத்தம் விஸ்வநாதன், சகோதரர் SP வேலுமணி, சகோதரர் தங்கமணி, சகோதரர் அன்பழகன், சகோதரர் CV சண்முகம், நாங்கள் 6 பேரும் அவரை சந்தித்தோம். நீண்ட போராட்டத்திற்கு பின் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மனம் திறந்த நிலையில் அவரது கருத்து குறித்து அரசியல் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். அவர் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் கழகம் ஒருங்கிணைக்க வேண்டும், ஒருங்கிணைத்தால்தான் மீண்டும் மாண்புமிகு அம்மாவோட ஆட்சியை தமிழகத்தில் நிறுவ முடியும் என்பதற்கால் தனது மனதின் குரலாக அவர் ஒலித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய எண்ணம், அவருடைய மனசாட்சி நிறைவேறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் அதற்காகத்தான் நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம். நல்ல விஷயம், எல்லாரும் ஒன்னா சேருங்கிற சொல்றது நல்ல விஷயம் தான். நான் தான் ஆரம்ப காலத்திலிருந்து நான் அதை சொல்லிட்டே இருக்கேன். எல்லாருமே இணையும் எக்ஸப்ட் திமுக. எல்லாரும் எல்லாருமே வரணும், வர வேண்டும், வரும். அதிமுகவும் பாஜகவும் மூழ்கின்ற கப்பல்ல ஏறினா நாமளும் முழுகிடுவோம், அதுல ஏற வேணான்னு சில பேர் நினைக்கிறாங்க. சில பேர் ஏறினவங்க இறங்கிடுறாங்க. இதுதான் யதார்த்தம். ஆகையால இப்போ அவரு கெடு வச்சுக்கிறதெல்லாம் இவர் அம்மையார் சசிகலாவை சேர்த்துக்குவாரா, அண்ணன் OPS சேர்த்துக்குவாரா? சேர்த்தா என்ன நடக்கும்? அண்ணன் TTV என்ன நடக்கும்? இவருடைய ஆளுமை குறையும். அவர் இன்று மனம் திறந்து பேசப்போவதாக சொன்னார். ஆனால் இன்னும் முழுமையாக அவர் மனம் திறக்கவில்லை என்று அவருடைய பேட்டியிலிருந்து தெரிய வருகிறது. யார் யாரை கட்சியிலே இணைக்க வேண்டும் என்பதை இன்னும் அவர் வெளிப்படையாக சொல்லலாம். என்றாலும் கூட அது அவர்களின் உட்கட்சி விவகாரம். இது என்னன்னா அவங்க உட்கட்சி விவகாரம், அதை பற்றி நான் ரொம்ப பேசக்கூடாது. ஏன்னா இது அதிமுகவை சேர்ந்தவர்கள் கூடி பேசி எடுக்க வேண்டிய முடிவு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதுதான் இங்கே ஒரே ஒரு பழமொழி நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் மொழியில் கற்றுக்கொண்டது. அதனால் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அது அவங்க உட்கட்சி பிரச்சனை. எனவே அதை அவங்க தான் பார்க்கணும். அதை பற்றி நான் கருத்துக்கள் ரொம்ப சொல்ல முடியாது. பொதுச் செயலாளர் தான் முடிவு எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் அத்தனை பேரும் திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்கள், நாங்கள் அத்தனை பேரும் கழகத்தின் பொதுச் செயலாளர் 26 முதலமைச்சராக வர இருக்கிற மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் முடிவுக்கு கட்டுப்படுவோம். நாங்கள் அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் எங்கள் முடிவு. தனது உடலில் ஓடுவது அதிமுக ரத்தம்தான் என்பதை செங்கோட்டையன் நிரூபித்துள்ளதாக சசிகலா தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா என்ற அடையாளத்துடன் அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், கட்சி ஒன்றுபட வேண்டும் என்ற செங்கோட்டையனின் கருத்துதான் ஒவ்வொரு தொண்டரின் கருத்து என்று குறிப்பிட்டுள்ளார். ஒன்றுபட்ட வலிமை மிக்க அதிமுக தான் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வழிவகை செய்யும் என்றும் சசிகலா கூறியுள்ளார்.